ம். திமுகவுடைய பார்வையில அண்ணாமலை அவருடைய அந்த பாஜக மாநில தலைவரா அவர் தொடரணும் அப்படிங்கிறத விரும்புவாங்களா? இல்ல அவர் அந்த இடத்துல இருந்து போனா சரின்றாங்களா? ஏன்னா அரசியல்ல எல்லாத்தையுமே யூகிக்கணும். அதிமுக, பாஜக கூட்டணி வந்தா என்ன நடக்குங்கிறது சட்டப்பேரவை வரைக்கும் அவங்க பேசுறாங்க. உங்க கணக்க வேற ஒருத்தரு எங்க இருந்தோ போடுறாரு. சாணக்கிய வியூகம் இதெல்லாம் பேசுறாங்க. அப்போ இந்த இடத்துல அண்ணாமலை அப்படிங்கிற ஃபேக்டர திமுக எப்படி பார்க்கறாங்க? திமுகவுக்கு அண்ணாமலை நீடிக்கிறதுல லாபம் இருக்குங்க. அண்ணாமலை மட்டும் இல்ல. ஆளுநர்னு நீடிக்கணும். ஆனாவும் நீடிக்கணும், ஆவண்ணாவும் நீடிக்கணும். என்ன காரணம் அப்டின்னா, அந்த அவங்களோட ஓட்டு வங்கிய கன்சாலிடேட் பண்றதுக்கு இவங்க 2 பேரும் மறைமுகமா உதவுறாங்க. ஆளுநர் ஏதாவது ஒண்ணு சொல்லுவார்ல. வள்ளலா சனாதனவாதின்றுவாரு திடீர்னு. அவர் என்ன சொல்லப் போறாருன்னு அவருக்கே தெரியாது. கம்பர வந்து எல்லாரும் மறந்துட்டாங்கன்னாரு. அன்னைக்கு ஒரு கம்பர்மேடு விழால எல்லாருமே கம்பர மறந்துட்டாங்கன்னாரு. கம்பராமாயணத்துக்காகவே வந்து அந்த ஒரு இலக்கியத்தை ஆராய்வதற்கே வாழ்நாள் பூரா செலவு பண்ணது ரசிகமணி டிகேசி. ஏராளமான நூல்கள் வந்திருக்கு. கம்பன் கழகம். நீதிபதி மு. இஸ்மாயில் நடத்திட்டு இருந்ததுங்க அது. கம்பராமாயணத்தை வந்து யாரு மறந்தா தமிழ்நாட்டுல? யாருமே மறக்கல. அவர் தினமணி பேப்பரை ஒழுங்கா பார்த்திருந்தாலே வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வழக்கறிஞர் ராமலிங்கம் கம்பனை பற்றிய கம்பராமாயணத்தை பற்றிய மிக அருமையான கட்டுரைகளை எழுதிட்டே வர்றாரு. அப்ப ஏன் ஆளுநர் இப்படி சொல்றாருன்னா, அது திமுகவுக்கு லாபமா இருக்கிறதுனால அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இது உண்மையிலே அவங்க பதில் சொல்ல வேண்டிய விஷயங்க.